பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Isaiah chapter 45 verses 2, 3 and 4. I will go before you and will level the mountains. I will break down gates of bronze and cut through bars of iron. I will give you the treasures of darkness, riches stored in secret places, so that you may know that I am the Lord, that God of Israel, who summons you by name. For the sake of Jacob my servant, of Israel my chosen, I summon you by name and bestow on you a title of honor, though you do not acknowledge me. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய வேத வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு 150 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப் போகிற விஷயத்தை, காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சரித்திர ஆசிரியர்கள் இதை உண்மை என்று நிரூபித்திருக்கிறார்கள். அதாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவன் தன்னுடைய ஆட்சியின் காலகட்டத்தில் எல்லா நாடுகளையும் அவன் ஆண்டு அதன் மூலம் கிடைத்த பணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், வைரம், பொன் போன்றவற்றையெல்லாம் ஒரு கண்டெய்னரில் அவன் ஹல்லேலூயா அடைத்து வைத்து யூப்ரட்டிஸ் என்ற நதியினுடைய ஆழத்தில் கொண்டு போய் அதை ஒளித்து வைத்தானாம். பிறகு அதை ஒளித்து வைத்த அந்த பாதுகாப்பு காரியத்தை செய்தவர்களை அவர்களை அனைவரையும் கொண்டு போட்டு விட்டானாம். அதனால் அந்த விஷயம் அந்த ராஜாவுக்கு மாத்திரமே தெரியும் எந்த இடத்துல அது ஒளித்து வைக்கப்பட்டது என்பது. பிறகு கோரஸ் என்ற இந்த ராஜா பாபிலோனுடைய அந்த நேபுகாத் நேச்சருடைய ராஜ்யபாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து தான் அந்த ராஜ்யபாரத்தை ஏறெடுத்து கொண்டான். இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு மகனாக இருந்தது நிமித்தம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி வைத்தார் என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறதை நாம் ஹல்லேலூயா காணலாம். எனவே இந்த நாளிலே இந்த வசனம் நமக்கு ஹல்லேலூயா என்ன புலப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையில் 2ஆம் வசனம், நம்முடைய வாழ்க்கையில் கோணலான காரியங்கள், ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஹல்லேலூயா சோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் வந்து போகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அவை எல்லாவற்றையும் ஹல்லேலூயா சோத்திரம் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஹல்லேலூயா சோத்திரம் தேவனிடத்தில் வந்து தெரியப்படுத்துகின்ற போது கோணலான காரியங்களை செவ்வையாக்குவதற்கு அவராலே முடியும். நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய கஷ்டங்களிலே, நம்முடைய ஹல்லேலூயா துன்பத்தின் நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி தவிக்கின்ற வேளையிலே நம் தேவனிடத்துக்கு கொண்டு வந்து அந்த காரியத்தை சொல்லுகின்ற போது, ஜெபிக்கின்ற போது, வேண்டுகின்ற போது ஹல்லேலூயா கோரேசனுடைய கோணலான காரியங்களை செவ்வையாக்கின தேவன் நம்முடைய காரியங்களையும் செவ்வையாக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா சோத்திரம், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்திலே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபெடுத்தில் இருக்கிற புதையங்களையும் நமக்கு கொடுப்பார். அது தன்னுடைய ஹல்லேலூயா தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே அதை செய்வார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டு ஹல்லேலூயா விலைக்கரைமை வாங்கப்பட்டு அவருக்கு உரிமை சொத்தாக வைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவன் இதை நிச்சயமாக செய்வார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கோணலான காரியங்களை செவ்வையாக்கி கரடு முரடானவர்களை எல்லாம் சமமாக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.